ப்ராடக்ட் செக்யூரிட்டி அனலிஸ்ட், ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், ப்ராடக்ட் செக்யூரிட்டி அசோசியேட், இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் இருக்கும். சர்வீஸ் பேஸ் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நம்ம ரெண்டு சொல்கிறோம், கரெக்டுங்களா? அப்போது ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அமேசான் எடுத்துக்கோங்க, ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இதை எப்படி சேஃப்கார்டாக வைக்கணும், எங்கே சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும், எங்கே லூப் ஹோல் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் டெக்டாக் சீரிஸ் மூலமாக விமலா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க பேச போகிறோம். அவங்க ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஹெட்டாக இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட் செக்யூரிட்டிக்கு எந்த மாதிரிலாம் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும், எப்படிலாம் ஜாப் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற இன்சைட்ஸ் அவங்க மூலமா நம்ம கேதர் பண்ணி நம்மளும் கற்றுக்க போகிறோம், உங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால இன்கேஸ் நீங்கள் தமிழ் டெக்டாக் சீரிஸ் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய என்டையர் தமிழ் டெக்டாக் சீரிஸை நம்ம சைபர் வாய் சேனலில் போய் பாருங்க. இன்னைக்கு விமலா ஸ்ரீ மூலமா நம்ம ப்ராடக்ட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன, அதோடைய இன்சைட்ஸை கிளியராக கேதர் பண்ணி உங்களுக்கு அந்த நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ சைபர் வாரியர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் டெக்டாக் சீரீஸில் ஒருத்தர்கிட்ட பேச போகிறோம். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுடைய நேம் தான் விமலா ஸ்ரீ. ஸோ அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுத்துட்றேன். அண்ட் விமலா ஸ்ரீ அவங்களுக்கு 2004 அவங்களுடைய சைபர் செக்யூரிட்டி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சைபர் செக்யூரிட்டியில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அண்ட் அவங்களுடைய ஜேர்னி எடுத்துக்கிட்டா அவங்க செக்யூரிட்டி அனலிஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் பின் லைக் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் ரோல்ஸில் ஆக்சுவலி அவங்க இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் கிளவுட் செக்யூரிட்டி மேனேஜராகவும் அவங்க இருந்திருக்காங்க. அண்ட் டெவ்செக்ஆப்ஸ் லீடர், அதாவது டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் லீடராகவும் அவங்க இருந்திருக்காங்க. அண்ட் சைபர் செக்யூரிட்டி லீடராகவும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஹெட்டாக ஒரு கம்பெனியில், ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் அவங்க இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம இந்த ப்ராடக்ட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் நிறைய இன்சைட்ஸும் நம்ம கேதர் பண்ண போகிறோம். வணக்கம் விமலா ஸ்ரீ. உங்களுடைய சேனலுக்காக இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய கொஸ்டின்ஸ் எங்ககிட்ட இருக்கு விமலா ஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நீங்க சைபர் வேர்ல்ட் சேனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய சைபர் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இது வரைக்கும் ஒரு 3 வருஷமா தமிழ் மக்களுக்கு போய் சேர்த்திட்டு இருக்கோம். அண்ட் நிறைய கொஸ்டினும் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டினை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா லீடர் ஸ்டாக்ஸ்ல அதை நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் செக்யூரிட்டி. ஸோ இன்னைக்கு ப்ராடக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப பிரபலமான ஒன்றா இருக்கு. ஈவன் நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலுமே சரி, இன்டர்நெட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படிங்கிற ரோல் இருந்துச்சு. அண்ட் ஈவன் நீங்களும் 2004 அதுவும் ஒரு கம்பெனியில் நீங்கள் செக்யூரிட்டி அனலிஸ்டாக ஜாயின் பண்ணியிருந்திருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அசோசியேட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு இருக்கும்பொழுது அப்போ அந்த ப்ராடக்ட் செக்யூரிட்டி அப்படின்னா அதுக்கான ஜாப் ரோல்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஸோ ப்ராடக்ட் செக்யூரிட்டினா என்ன. அண்ட் இன்னொரு கொஸ்டின் சொல்றதை விட இந்த ப்ராடக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது சர்வீஸ் பேஸ் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நம்ம சொல்லும் பொழுது இந்த ரெண்டு கம்பெனிலுமே இந்த ரோல்ஸ் இருக்கா, அண்ட் இல்லை ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் மட்டும்தான் இந்த ரோல்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ. Okay. First of all, thanks, Dinesh. It's wonderful being here. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு to be part of this cyber voyage, specifically, giving podcasts related to cyber. It's one of its kind. So thanks for inviting me for that. Um, and also you gave a brief about what I've been doing. And correct, நீங்க சொன்ன மாதிரி I've been starting my career more as an AppSec security analyst. Then it was a service company அப்போ கண்டிப்பா. ஸோ அந்த சர்வீஸ் கம்பெனிலையும் அந்த மாதிரி ரோல்ஸ் இருக்கு. And other than that, I have been part of few other product company service சொல்றதை விட more consultant versus actual security analyst என்ற difference இருக்கு. So service companyல definitely you will be part of a client team and you will be consulting for them. அவங்களுக்கு வேண்டியதை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராடக்ட் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல. அதுவே ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ரோல் ஃபார் அ ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்றப்போ it will be more in terms of providing security for your own company. அந்த வகையில you will have more focus as a product security engineer in a company where it is a product company versus a service company. சர்வீஸ்ல உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் because you will be seeing different technologies, you will be seeing different clients, different products, tech stack டிஃப்ரெண்டா இருக்கும். பட் தென் ஒரு ஃபோக்கஸ்டா, அதாவது அடுத்து ஸோ நவ் வி ஹவ் சீன் டெஸ்டிங், நவ் நெக்ஸ்ட் வி வில் கோ இன்டு ஸ்ட்ராட்டஜி டிசைன் அப்படிலாம் போறச்ச ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டியில உங்களுக்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் இருக்கும் versus a service company. So typically, I hope I answered rightly what you were expecting aspects.
எங்களுக்கு ஒரு ஆன்சர் கிளியரா கிடைச்சிருக்கு விமலாஸ்ரீ. என்ன அப்படின்னா, பிகாஸ் நாங்கள் ரிசர்ச் பண்ண வரைக்கும், எங்கள் சைடில் ரிசர்ச் பண்ண வரைக்கும் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் மோஸ்ட்லி இந்த ரோல்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருந்திருக்கு. என்னன்னா, சர்வீஸ் பேஸ் கம்பெனிலுமே வந்து ப்ராடக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் ப்ராடக்ட் பேஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்வாங்க அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு இன்புட்ஸும் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னொரு இன்புட்ஸும் பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஆன்சரை படி பார்த்தா, சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது யூ வில் பி ஒர்க்கிங் வித் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், விச் இஸ் மேபி நீங்கள் ஒரு 10 கம்பெனிக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண போறீங்கன்னா அந்த 10 கம்பெனியுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, விச் இஸ் வேர் நீங்க ஒரு கரெக்ட். 10 ப்ராடக்ட்டை பத்தி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இன்புட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, பட் வென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் ப்ராடக்ட் செக்யூரிட்டி டீம், இருக்கிற ஒரு ப்ராடக்ட், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். ஸோ இந்த மாதிரி அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ப்ராடக்ட்னா அந்த வாட்ஸ்அப்பை தான் நாங்கள் எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு இன்புட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ரொம்பவே டீடைல்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி, நெக்ஸ்ட் லெவல் டெப்த் போகும். யா. எக்ஸாக்ட்லி. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க. ஈவன் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் உள்ள நுழைறீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு சர்வீஸ் பேஸ் கம்பெனி ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்டுக்குமே ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ப்ராடக்ட் செக்யூரிட்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும். அப்போ இந்த பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது எங்கே வேரி ஆகும்? அப்போ இந்த பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சிம்பிளான டேர்மில் சொல்ல போனால், ஒரு ப்ராடக்ட்டுக்கான பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ ப்ராடக்ட் செக்யூரிட்டி நம்ம சொல்கிறோம், அப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? So, இந்த இடத்துல what I wanted to see is you can consider an analogy here. Like say, if you consider a product very similar to a house. So, நீங்க ஒரு ஹவுஸோட செக்யூரிட்டியை எப்ப ஆரம்பிப்பீங்க? ரைட் ஃப்ரம் த பிளான், ரைட்? அந்த பிளான்ல டோர்ஸ் எங்க வரணும், விண்டோஸ் எங்க வரணும், உள்ளுக்குள்ள இருக்கிற டோர்ஸ் இருக்கணுமா கூடாதா அப்படின்றத ரைட் ஃப்ரம் த டிசைன் இல்ல ஒரு உங்களோட பிளானிங் ஸ்டேஜ்லயே நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. Similarly, product security aspects, one of the very important principle or baseline is secure by design. உங்க டிசைனே வந்து it has to be very thoughtful in terms of security. So where we need to do authentication பண்ணணுமா, இல்ல இந்த இடத்துல லாகின் வரணுமா, எந்த பேஜஸ் கெஸ்ட் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க, எந்த பேஜஸ் இன்டர்னல் ஒரு பர்டிகுலர் ஆத்தென்டிகேட்டட் யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிசைன் லெவல்ல யூ ஹேவ் டு கன்சிடர் ப்ராடக்ட் செக்யூரிட்டி. இது நம்பர் ஒன் பிரின்சிபல். இட்ஸ் த பிரெட் அண்ட் பட்டர். செகண்ட் ஒன் இஸ், இதே அனாலஜியை நான் எடுத்தேன்னா, இப்போ உங்க ஹவுஸ்க்குள்ள ஒரு சில ஏரியால நிறைய பேர் வந்து போவாங்க இல்லையா, வீட்டுக்கு வேலை பண்றவங்க, ஒரு கார்பெண்டர் அந்த மாதிரி எல்லாம் யாராவது வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க வேலையை பண்றதுக்கு எந்த லெவல் ஆஃப் வீடை திறப்பீங்க? ஒரு ஹாலை திறக்கிறோமோ, இல்ல ஒரு பாத்ரூம் திறந்து கொடுக்குறோமோ, இல்ல ஒரு கிச்சனை திறக்கிறோமோ, அந்த மாதிரி லீஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சஸ் மட்டும் தான் அவங்களுக்கு தரணும். சிமிலர் டு அ ப்ராடக்ட், சே தேர் ஆர் கப்புள் ஆஃப் யூசர்ஸ், ஒரு கெஸ்ட் யூசர் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தான் இருக்கணும். ஒரு அட்மின் யூசர் இருக்காங்க ஹூ வில் பி ஆக்சுவலி ரெஸ்பாண்டிங். ஒரு சப்போர்ட் யூசர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு எண்ட் யூசருக்கு பேசணும். ஸோ இவங்க அவங்க வேலையை செய்யறதுக்காக என்னென்ன தேவைகள், அதை மட்டும் தான் அவங்களுக்கு ப்ரிவிலேஜா கொடுக்கணும். தட்ஸ் வெரி சிம்பிளி கால் லீஸ்ட் ப்ரிவிலேஜ். இது இரண்டாவது இம்பார்ட்டன்ட் டிசைன் ஐ ஹவ் சீன் இன் மை மல்டிபிள் பிரின்சிபல்ஸ் தட் ஆர் தேர், பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன். மூணாவது விஷயம், we talked about having a front door, we talked about having internal doors. ஏன் ஒரு டோர் போதாதா? அந்த ஒரு டோர் எல்லாத்தையுமே செக்யூர்டா வச்சுக்க முடியாதா? தட் இஸ் வேர் வி டோன்ட் நோ. இப்போ ஹால் வரைக்கும் சில பேரை அலோவ் பண்ணுவோம். வி டோன்ட் வாண்ட் டு அலோவ் சம் அதர் பீப்புள் இன் டு த பெட்ரூம். அப்படின்னா அங்க ஒரு டோர் வச்சு அதை க்ளோஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் டிஃபென்ஸ் இன் டெப்த். இன்னும் ஒரு லெவல் உள்ள போறோம் அப்படின்னா உங்களோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் நீங்க ஒரு பீரோலயோ ஒரு லாக்கர்லயோ போட்டு பூட்டி வைப்பீங்க. கரெக்டா? ஸோ அதை வந்து இன்னும் ஒரு லெவல் ப்ராடக்ட் செக்யூரிட்டிக்கு பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னேன்னா உங்களோட டேட்டாவை நீங்க என்கிரிப்ட் பண்ற லெவல். ஸோ தீஸ் ஆர் வெரி த்ரீ fundamental principles that any application or product should have imbibed in it from a security perspective. So there may be multiple other things, but இது ஒரு ஃபண்டமெண்டலா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் டு ஆல் த பீப்புள் ஹியர். பர்ஃபெக்ட் விமலாஸ்ரீ. ஸோ நீங்கள் அந்த பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, அண்ட் ஒரு ப்ராடக்ட்னு ஒரு கம்பெனியில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தீங்க. நான் வந்து ஒரு வீடை கட்ட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்தவொடனே கடகால் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் விஷயங்களை பண்ணுவோம். ஸோ இப்படி பல விஷயங்களை வந்துட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட்,
நீங்க ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எஸ்டிஎல்சி, செக்யூர் எஸ்டிஎல்சி டிசைன். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் ஒரு செக்யூர்டா நீங்க வந்து டிசைன் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அப்போ இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்க டெவலப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியுடைய பட்ஜெட் என்ன, சைபர் செக்யூரிட்டிலாம் நான் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி அப்படியா அப்படின்னு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. செக்யூரிட்டி நீங்க எப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த டேட்டா பிரீச் நடக்கும், அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவுட்ரீச் ஆயிருக்கு, இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அவுட்ரீச். இந்த மாதிரி ஒரு விஷயத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி அப்படிங்கிறதையும் ம். உள்ள கொண்டு வருவாங்க. பட் பேஸ்ட் ஆன் உங்களுடைய இன்சைட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது, ஸோ வென் இட் கம்ஸ் டு த டெவலப்மெண்ட் சைட், ஸோ செக்யூர் எஸ்டிஎல்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நடந்துருது. அண்ட் ரெண்டாவது நீங்க சொல்லியிருந்தீங்க லெவல் ஆஃப் ஆக்சஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா, யாரெல்லாம் என் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நான் இனிஷியலாவே ஒரு ஒரு ஆக்சஸ் வந்து கொடுத்துடணும். ஸோ யாருக்கு ப்ரிவிலேஜ் யூசரா இருக்கணும், யார் வந்து அட்மினா இருக்கணும், யார் வந்துட்டு கெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ப்ரிவிலேஜை நம்ம இன்னும் முன்னாடியே வச்சிடணும் அப்படிங்கிற இன்புட்ஸும் நீங்க கொடுத்துருந்தீங்க. அண்ட் மூணாவது, கடைசியா இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டான்னு வச்சு, அதாவது நம்மளுடைய ஒரு ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு, ஒரு டிசைனையும் நம்ம பண்ணியாச்சு. ஆனா ஏன் சாஃப்ட்வேர்ல நான் ஒரு யூசரா யூஸ் பண்றேன் அப்படின்னா என் டேட்டா எப்படி இருக்க போகுது? வாட்ஸ்அப்ல சொல்ல போனா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல இன்னைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு மெசேஜ்ல இருந்து இன்னொரு மெசேஜ்க்கு அனுப்புறதுக்கு இவங்க என்ன அனுப்புறாங்கிறதும் நாங்க பார்க்க முடியாது, அவங்க என்ன அனுப்புறாங்க அப்படிங்கிறது நாங்க பார்க்க முடியாது, நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் என்னால பார்க்க முடியாது. அப்படிங்கறத வாட்ஸ்அப் ஒரு பிரைவசி ஒரு டாக்குமெண்டாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க பிரைவசி எல்லாம் நீட்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்குள்ள போறாங்க அப்படின்னா இந்த 3 பிரின்சிபல்ல நம்ம ஒரு 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 பெஸ்டா நம்ம எடுத்துக்கலாம், ஒரு 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 பிரைமரியா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை எனக்கு உங்க மூலமா இந்த ஒரு விஷயங்களுக்கு தெரிய வருது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம சொல்றோம். இட் குட் பி வெப்சைட், இட் குட் பி சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ஆர் எனிதிங். அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு? இன்னைக்கு வந்து நான் ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நான் கம்ப்யூட்டருமே ஒரு ப்ராடக்டா, ஒரு ஹெச்பி அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க. ஓகே, அப்போ ஃபேஸ்புக் அங்க ஒரு கம்பெனி, வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராடக்ட். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு கிரவுட் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படின்னா கிரவுட் ஸ்ட்ரைக்கும் சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது விண்டோஸ் ப்ராடக்ட். ஸோ அப்போ எந்த மாதிரியான காமன் வல்னரபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு அதிகமா இருக்கு ஒரு கம்பெனில, அண்ட் வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டாலுமே? Right. So thanks for this question. So இது வந்து ரொம்பவே பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, there are multiple companies putting in trends in the top 10 என்ன, like what are the latest vulnerabilities அப்படின்றத எல்லா third party companies are assessing and giving out their own trends. பட் எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்த வரைக்கும், லைக் சே இஃப் ஈவன் என்னோட வி ரன் பக் பவுண்டி ப்ரோக்ராம், அதுல எங்க ப்ராடக்ட்ல என்னெல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் நான் பார்த்தது வச்சு கைண்ட் ஆஃப் புட் இன் மை ஓன் இன்சைட்ஸ். அதுல ஃப்ரம் அ நெட்வொர்க் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்பவே ரொம்ப ரொம்ப காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டிஃபால்ட்ஸ், லைக் செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் விச் ஜஸ்ட் லீவ் இட் பை டிஃபால்ட். ஸோ அவசரத்துக்கு ஒரு சர்வர் அப் பண்ணி ரெடி பண்ணி ஆன் அப்படியே செட் பண்ணி கொடுத்துடுறாங்க. The configurations have not been reviewed with default credentialsல இருந்து default settingsல இருந்து இருக்கிறதுனால, unnecessary services இருக்கிறதுனால, over permissible access controls இருக்கிறதுனால, the systems remain completely vulnerable. So இது வந்து more நான் வந்து ரொம்ப காமன் இன் எனி ஹார்ட்வேர் ஆர் நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ல நான் சொல்லுவேன். அதே நீங்க இன்னொரு சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹவு யுவர் அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ் டு வென் தேர் ஆர் கைண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஃபிளாஸ். ஸோ இப்போ நான் இன்ஜெக்ஷன் ஃபிளாஸ்ன்னு காமனா சொல்றச்ச, யூ வில் ஹாவ் சீக்வல் queries being injected by the attackers, or like you will also have XML injection, command injection, name it, any kind of injection. So where it goes, அதுக்கேத்த மாதிரி அது ப்ளே பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டில் ப்ராமினன்ட். இப்போ ஒரு சில கேஸ்ல வந்து இதே வந்து ஐடார், there's something called as privilege escalation மாதிரி, ஒரு யூசர் இஸ் ஏபிள் டு see another user details. இது எல்லாமே இதை சுத்தி வருது. ஸோ இது ரொம்ப ப்ராடா நான் பாக்குறேன். ரெண்டாவது, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல ஐ சி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஸ்டில் பீயிங் ஒன் ஆஃப் த காமன் வல்னரபிலிட்டிஸ். பேசிக்கா இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ணாம அப்படியே திருப்பி கொண்டு போய் அவுட்புட்ல டெலிவர் பண்றச்ச யூ வில் சி ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் இஷ்யூஸ்.
இதை விட இன்னும் ஒரு லெவல் என்ன அப்படின்னா ஆத்தென்டிகேஷன். ரொம்ப வீக்கா ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ஸ். இன்னும் சில காரணங்கள் சொல்லணும்னா பாஸ்வேர்ட்ஸே ரொம்ப வீக்கா இருக்குது. சிம்பிள் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, செஷன் டோக்கன்ஸ் ரொம்ப வீக் டோக்கன்ஸ் யூஸ் பண்றது. இதனால உங்களோட ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்ல நிறைய ஃபிளாஸ் வருது. பிகாஸ் ஆஃப் விச் யுவர் ஹைஜாக் செஷன்ஸ் கெட்ஸ் ஹைஜாக் ஆர் யுவர் அக்கௌண்ட்ஸ் ஆர் கெட்டிங் டேக்கன் ஓவர். ரொம்ப சிம்பிள் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் will lead to these kind of things. இது இல்லாம what I also see is sensitive data exposure. இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து say for example if your application uses credit card, அத ஸ்டோரேஜ்லயோ இல்ல ஓவர் த டிரான்சிட்லயோ sensitive information in plain textல வெளியே போறது is another common set of vulnerabilities that I personally have been seeing as a trend. என்னோட கரண்ட் ஆர்கனைசேஷன்ல இப்ப என்னோட கனெக்ட்ஸ்ல நான் பாக்குற ஒரு சில விஷயம். So I think that those are some of the things that I wanted to share with you. ஷியோர் விமலாஸ்ரீ. ஸோ நீங்கள் அந்த ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ இனிஷியலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்க மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஓடபிள்யூஎஸ்பி எடுத்துக்கலாம், நான் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு டாப் 10 கொடுத்துருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் சான்ஸ் 25 எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு டாப் 10 கொடுத்துருப்பாங்க, டாப் 25 கொடுத்துருப்பாங்க. அண்ட் இட் வேரிஸ் ஆகுது. ஏபிஐக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனியாக கொடுத்துருப்பாங்க, மொபைல் அப்ளிகேஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க, வெப் Correct. அப்ளிகேஷன் தனியாக Yeah. கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியேஷன். பட் உங்களுடைய ப்ராடக்ட் உங்க கம்பெனில நீங்க ஒரு பாயிண்டா உங்களுடைய இன்புட்ஸ் நீங்க கொடுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா நெட்வொர்க் ரிலேட்டடா வந்து நிறைய மோஸ்ட்லி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. விச் இஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்கான்ஃபிகரேஷன். இன்னைக்கு எனக்கு திடீர்னு இன்னைக்கு நாளைக்கு எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு ஏடபிள்யூஎஸ்ல டெப்ளாய் பண்ணி கொடுங்க, நான் டெப்ளாய் பண்ணி அஜூரை டெப்ளாய் பண்ணி கொடுங்க அப்படின்னா அஜூருடைய டிஃபால்ட் கிரெடென்ஷியல் வச்சு டெப்ளாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது யார் டெப்ளாய் பண்ணாங்க அப்படிங்கிறவங்க பேப்பர் போட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த மிஷின் பாட்டுக்கு அங்கேயே இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் Correct. பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த அஜூர் மிஷின்ஸையும் ஏடபிள்யூஎஸ் மிஷின்ஸையுமே சப்டொமைன்ல செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மிஷின் வல்லரபிளா இருக்குன்னு சொல்லி அந்த மிஷின் மூலமா அடுத்தடுத்த சிஸ்டம்க்கு உள்ள வந்துருவாங்க. ஸோ அப்போ இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க பார்க்கப்படுறீங்க உங்களுடைய கம்பெனில அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் விஷயங்களை நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ரெண்டாவது இன்ஜெக்ஷன் ஃபிளாக்ஸ். ஸோ நீங்க இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இல்லைனா எல்டாப் இன்ஜெக்ஷன் இல்லை எக்ஸ்எம்எல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பட் மோஸ்ட்லி இன்னைக்கு பப்ளிக் அவேர்னஸ் கிடையாது. ஈவன் ஐடி ப்ரொஃபஷனலுக்குமே எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருந்தால் அப்போ இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கூட உங்களுக்கு எல்டாப்பும் பண்ண முடியும் அண்ட் எல்டாப் கூட எக்ஸ்எம்எலும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒன்ஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனும் பண்ண முடியும். அப்படியே ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்தால் எல்எஃப்ஐயும் பண்ண முடியும், ஆர்எஃப்ஐ பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு அட்டாக் சினாரியோஸ் மல்டிபிள் அட்டாக்கு பார்த்தீங்கன்னா லீட் ஆகும் அப்படிங்கிற இன்புட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் மூணாவது அத்தன்டிகேஷன். அண்ட் அத்தன்டிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டா ஈவன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சர்வேல நம்ம இன்டர்நெட் சர்வேல எடுத்து பார்க்கும்பொழுது சைபர் செக்யூரிட்டியில் இன்னைக்கு மோஸ்ட்லி ஒரு காமன் பீப்புள் யூஸ் பண்ணிருக்கிற ஒரு பாஸ்வேர்டு அட்மின் பாஸ்வேர்டு 12345 1234556. ஸோ அப்போ நம்ம அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறத சொல்றதே இந்த மாதிரி காமன் பாஸ்வேர்ட்னால தான் அப்படிங்கிற விஷயங்களும் எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்போ இட்ஸ் நாட் அபவுட் த ப்ராடக்ட், இட்ஸ் அபவுட் த வல்னரபிலிட்டி. இட் குட் லீட்ஸ் டு ப்ராடக்ட். அதாவது அது ப்ராடக்ட்டையுமே இன்ஜெக்ட் பண்ணும். அதை வந்து செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஹார்ட்வேரா இருக்கலாம், இட் குட் பி a சாஃப்ட்வேர், இட் குட் பி எனி ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், அது இன்ஜெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு சில இன்புட்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதுல எங்களுக்கு ஓரளவு இப்போ ஐடியா வந்திருக்கு. ஓகே, அப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டியில ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டியில அப்போ இதைத்தான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வருது. அண்ட் அண்ட் நீங்க இனிஷியலா ஒன்று விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த செக்யூர் கோடிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த ஸ்டார்டிங்ல எஸ்டிஎல்சி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அப்போ ஈவன் ஒரு கம்பெனிஸ் ஒரு 10-15 சான்ஸ் டாப் 25 நம்ம கிட்ட இருக்கு, ஓடபிள்யூஎஸ்பி டாப் 10 இருக்கு. பட் இருந்தாலும் செக்யூர் எஸ்டிஎல்சி அப்படிங்கிறது எப்படி நான் செக்யூர் பண்ணணும் ஆஸ் அ டெவலப்பரா? இன்னைக்கு நான் டெவலப்பர், ஐ டோன்ட் ஹேவ் அ செக்யூரிட்டி நாலேஜ். பிகாஸ் டெவலப்பருக்கு செக்யூரிட்டி நாலேஜ் இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் இப்போ அவசியம் இருக்கு. முன்னாடி எனக்கு ஜாவா தெரிஞ்சா போதும் அப்படின்னு இருக்கும், இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வித் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ எந்த மாதிரியான செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸை நான் கொண்டு வரணும் ஆஸ் அ டெவலப்பரா? ஸோ எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்? நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்டா ஒரு ப்ராடக்டா நீங்க இருக்கீங்கும் போது உங்க டீமுக்கு நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? That's definitely an interesting question. So, இப்போ நீங்க சொன்ன மாதிரி there are much awareness முன்ன இருந்ததுக்கு என்ன people are aware that there could be security vulnerabilities. So அந்த ஒரு hinge எப்பவுமே இருக்கு. So but what happens is it depends on the maturity of the organization in security. Cyber security practicesல where they are அப்படின்றது ஒரு important thing. Let's say if it is a matured organization within your company,
what would happen is security will definitely not be an afterthought. They will be, integrating. Sorry about that. So the teams will start integrating security across all the life cycles, phases of the life cycle. That includes starting from requirements learned, design learned, then coding learned, then we will go to testing. But ஒரு இதுவே நீங்க வந்து ஒரு வெரி நேசன் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆக்ல இருக்கீங்க அப்படின்னா, யூஸ்வலி இஃப் இட் இஸ் அன் ஆஃப்டர் தாட், டிசைன் முடிஞ்சு டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சு கடைசியில தான் டெஸ்டிங்னே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சாரி, ஒன்ஸ் அகேன் I'm very sorry. So okay, so in a case where the security testing or the security org is very, very nascent stage, அப்படின்னா security is always an afterthought where we will skip most of the milestones. Requirements மிஸ் பண்ணிடுவோம், டிசைன் மிஸ் பண்ணிடுவோம், அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன்ல போறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி டெஸ்டிங்னா we will keep putting in some tools, running some scans and then giving them some outputs, and they will say, okay, you guys are blockers now, because of you we are not able to move into production. அப்படின்னும் இருக்கு. So it depends on the maturity. இப்ப நான் இதுக்கு முன்னாடி பேசினது where we started talking was more a secured or a matured organization, I would say. So அங்க எப்படி டிபிக்கலா ஒரு ஒர்க் ஆகும் அப்படின்னா, starting from the requirements followed by the design, there will be lot of there will be a security architect who will be involved, who will be looking out what are the security requirements during the design, how secure your design looks. A threat model may be created, a security architecture review is done, then going to the coding phase, right? So you will be able to understand what is your tech stack. அதுக்கேத்த மாதிரி what are the source secure coding standards you need to look into. அதுக்கேத்த மாதிரி training for them and appropriately இதெல்லாம் பண்ணாலும் இதெல்லாம் தியரிட்டிக்கலா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் கியான், திஸ் தியரி, திஸ் அவேர்னஸ் தட் வி மேக், now we go and have our tools employed for any security testing, then it would make sense to them. நம்ம சொல்றதெல்லாம் புரியும், ஏன் இதெல்லாம் நம்ம முன்னாடி சொல்லிட்டு வந்தோம் அப்படின்றது இங்க புரியும். So இப்போ they will understand, okay, now I have to make use of all the training or the checklist, all the guidelines. இதெல்லாம் நான் பண்ணேன்னா இங்க என்ன வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படின்றது டெவலப்பர்ஸ்க்கும் புரியும். So the as and how you matured, right, over a period of time you will be able to get that complete secure SDLC cycle அப்படின்றத சொல்லலாம். இப்போ வந்து அந்த செக்யூர் எஸ்டிஎல்சிக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் நேம் இஸ் கால் த DevSecOps அப்படின்னு. ஏன்னா no more like we are still doing the waterfall model. We are completely having everything in continuous integration mode, continuous deployment mode. Inga automation தான் key. So wherever possible, you start automating. இப்போ even cases where we were doing threat models very manually, we have tools, right? Like அதுக்கு சில inputs தூக்கி போட்டுட்டீங்க, உங்க டிசைன் DFT எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே உங்களுக்கு மாடலிங் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரியான டூல்ஸ் இருக்கு. ஸோ as much as automation is possible, we have to do, but certain tasks, right, we still need dependencies there on security architects. But the good news is, இந்த ஸ்கேனிங் பண்றதுக்கெல்லாம் இனிமே வந்து பீப்புள் தேவையில்லை. டூல்ஸை நீங்க அழகா கான்ஃபிகர் பண்ணி ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ண வச்சுட்டா, எங்கெல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ் வேணுமோ அங்க மட்டும் நம்ம செக்யூரிட்டி அனலிஸ்ட் கேன் பி பார்ட் ஆஃப் தோஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஒர்க் ஆன் மோர் ப்ரையாரிட்டி ஒன்ஸ் தேன் த மண்டேன் டாஸ்க். அதெல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட்க்கு நீங்க என்னதான் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் ரொம்ப தியரிட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஒர்க். பட் ஆக்சுவல் வந்து நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கோமா அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கு we need to have some tools to see what is the outcome, is there some vulnerabilities after so much of yarn அப்படின்றதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ண முடியுது ஒரு டெஸ்டிங் ஃபேஸ்ல தான். Hope that answered my question. That answered your question.
எஸ் விமலாஸ்ரீ. ஸோ நீங்கள் அதுக்கு சிம்பிளாக ஒரு ஒன்லைன் ஆன்சரில் நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய இன்புட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன். ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பட்ஜெட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதுவே நீங்கள் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் ஒரு 150 இயர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு பட்ஜெட்டிங் இருக்கும். அப்போ அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது Correct. பிஃபோர் த டெவலப்மெண்ட் ஆஃப்டர் த டெவலப்மெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய இன்புட்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது ஸோ பிஃபோர் த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்டாக இருக்கும் எங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில். ஸோ அங்கே தான் நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லியிருந்தீங்க, இட் குட் பி அ டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ். அங்கே ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அங்கே எஸ்இஏ இருக்கும், சாஸ்ட் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், மேனுவல் பிடி இருக்கும், சாஃப்ட்வேர் காம்போசிஷன் அனாலிசிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் செக்யூர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சொல்லி செக்யூர் எஸ்டிஎல்சிக்கு ஒரு இருக்கும், அதுக்கப்புறம் அதை பைப்லைனில் கொண்டு வந்து ஒன்று வந்து ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஈவன் டெவலப்மெண்ட் பார்ட்டுமே ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும், செக்யூரிட்டியும் ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும், மானிட்டரிங்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அப்போ ஃப்ரம் த இன்டெகிரேஷன், ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிளான், ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இருந்து மானிட்டரிங் ஃபேஸ் இருக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கும். பட் இது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம கொடுக்கலாம். காரணம் டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட்டிங் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஐடியா இருக்கு அப்படிங்கிறதையும் பேஸ்ட் ஆன் உங்க பாயிண்ட்ஸ் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு மேம் ஆக்சுவலி. அண்ட் அடுத்து இன்னொரு கொஸ்டின் எங்க கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொன்ன இந்த செக்யூர் கோடிங் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் எப்படி நம்ம செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ்னு கண்டிப்பா ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ த்ரெட் மாடலிங் அப்போ எந்த இடத்துல உள்ள வரும்? ஏன்னா இந்த ப்ராடக்ட் செக்யூரிட்டியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க இன்டர்வியூல எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்கறது த்ரெட் மாடலிங்னா என்ன. ஸோ அது வந்து இன்னைக்கு நிறைய நீங்க புக் எடுத்து பார்த்தாலுமே என் கம்பெனிக்கு என்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் எப்படி வரும், அது வந்தா நான் என்ன பண்ணணும், அது வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல? Right. So திருப்பி ஐ வில் பிக் அப் த சேம் அனாலஜி. நம்ம அந்த ஹவுஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இனிஷியலா நீங்க வீடு அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா அதுல என்ன த்ரெட்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் குட் பி சம் பீப்புள், தீஃப் வரலாம். ஓகே, அப்படின்னா இது ஒரு த்ரெட். இதுக்கு என்ன வல்னரபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க பூட்டும் சாவியும் சேர்த்து வச்சிருக்கணும், இல்ல கதவை திறந்து வச்சிருக்கணும். இதெல்லாம் தான் உங்களை வல்னரபிலிட்டிஸ். எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னா எப்போ ஒரு திருடன் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லி இஸ் ஏபிள் டு கெட் த்ரூ யுவர் ஓப்பன் டோர் அண்ட் இஸ் ஏபிள் டு பிக் அப் சம்திங் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் அண்ட் ரன் அவே, தட் மீன்ஸ் யுவர் வல்னரபிலிட்டி காட் எக்ஸ்பிளாய்டட். ஓகேவா? சிமிலர் இதுதான் நம்ம த்ரெட் மாடலிங்ல பார்க்க போறோம். ஸோ டிபிக்லி உங்க ப்ராடக்ட்க்கு வந்து சர்டன் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைன் அப் பேஜ் இருக்கு. ஸோ அப்புறம் ஒரு லாகின் பேஜ் இருக்கு அப்படின்னா சைன் அப்க்கு என்ன மாதிரியான த்ரெட்ஸ் வர முடியும், ஒரு லாகின் இதுல இருக்கிறப்போ அதுல என்ன மாதிரி த்ரெட்ஸ் வர முடியும். சரி, ஒரு லாகின்ல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்து போயிட்டாங்க, அப்போ ஃபர்காட் பாஸ்வேர்டு வருமா? ஸோ அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? இதுல ஒரு ஓடிபி வச்சா ஒரு வேலை கம்மியாகலாம், வேர் யூ வில் ஹாவ் அ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஓகே, இந்த த்ரெட் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்லி ஃபோர்ஸ்ஃபுல் ப்ரௌசிங் பண்ணலாம், இல்லைன்னா ஆட்டோமேட்டடா ஸ்கேன்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம், அதுல ஏதாவது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிளிக் ஆக முடியும். அப்படின்னா அப்போ எம்எஃப்ஏ வைக்கணும், அதுக்கு கேப்சா கொண்டு வரணும். இதெல்லாம் உங்களோட மாடலிங் ஆஸ்பெக்ட்ஸ். நான் சிம்பிளா ஒரு லாகின் பேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டிபிக்லி ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஸ்டெப்ஸ். ஒன்னு வந்து ஐடென்டிஃபைங் வாட் ஆர் த அசர்ட்ஸ் தட் ஆர் தேர். இந்த கேஸ்ல நீங்க ரிக்வயர்மெண்ட் சொல்லலாம். ஒரு சைன் அப், ஒரு ஒரு லாகின் பேஜ் இருக்கு, தென் இதுக்குள்ள என்ன த்ரெட்ஸ் வர முடியும், இதுல என்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வல்னரபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்க பாஸ்வேர்டு செட்டிங் இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4 5 அது மட்டுமே எடுத்துக்குது அப்படின்னா இதுதான் உங்க வல்னரபிலிட்டி. இதுக்கு கவுண்டர் மெஷர்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அப்படி பார்த்தா நீங்க ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இதெல்லாம் அகைன் இதை நம்ம சொன்னா கூட இது வந்து உங்களோட பிசினஸ்க்கு இது எப்படி இது சப்போர்ட் பண்ணுது. சரி, நான் ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன், எனக்கு நீங்க யாராவது வந்து பிளாட்ஃபார்ம்க்கே நீங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸா போட்டா ஒரு 10 வாட்டி அது ஃபெயில் ஆகும். இதனால இது போகல, 2 வாட்டிக்கு மேல என்ன அப்படின்னு விட்டுட்டு அந்த யூசர் போயிடுவாங்க. இதனால உங்களோட ரெவென்யூவும் பாதிக்கப்படும். ஸோ ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அதாவது இந்த இதனால இவ்வளவு ரெவென்யூ போகுது, பட் இதனால இந்த செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு, இந்த லெவல் இது ஓகேவா அப்படின்றது தான் நம்ம இந்த ப்ராடக்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். தே வில் டேக் அ கால். ஓகே, இதனால இது குறைஞ்சாலும் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்,
அதனால இது கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஸோ இதை தான் பேசிக்லி நான் வந்து ஒரு டேபிள் டாப் எக்ஸசைஸ் மாதிரி உங்களுக்கு இப்ப சொன்னேன். டிபிக்லி தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் 4 ஸ்டெப்ஸ் தட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். இப்ப நீங்க த்ரெட்ஸ்னே பாத்துக்கிட்டீங்கன்னா சொன்ன மாதிரி இன்டர்னல் த்ரெட்ஸும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸும் இருக்கலாம். பேஸ்ட் ஆன் வாட் டேட்டா இட் ஹேண்டில்ஸ் அது அதோட த்ரெட்ஸும் இருக்கலாம். ஸோ there are multiple categories of threats also that are there. இது இல்லாம how do you model this அப்படின்னா டெக்னிக்கலி சொல்லணும் அப்படின்னா if you have multiple components within your system ஒரு டேட்டா ஃப்ளோ இருக்கும். ஸோ டிபிக்லி மாடலிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. டேட்டா ஃப்ளோ டயக்ராம் வச்சோ இல்ல அட்டாக் ட்ரீஸ் வச்சோ இப்ப நான் சொன்னதை நம்ம வரைய முடியும். லைக் அட்டாக் ட்ரீஸ்ன்னு சொல்றச்ச யூ வில் ஹாவ் அன் கைண்ட் ஆஃப் அன் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ் வச்சு எந்தெந்த மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம், அந்த மெத்தட்ஸ் எந்த அசர்ட்டை கரெக்டா அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அட்டாக் ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்வியஸ்லி டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ஸ் யூ ஹவ் சீன் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒரு சைன் அப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஃப்ளோ ஆகுது, இதுக்கு நடுவுல எப்படி உங்களோட இன்டகிரேஷன்ஸ் இருக்கு. இஃப் டூ காம்பனன்ட்ஸ் ஆர் டாக்கிங், இது வந்து எஸ்எஸ்எல்ல இருக்கா, இது கம்ப்ளீட்டா என்கிரிப்டடா இருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்கள் we still do. Basically that's called the data flow and it's kind of a modeling technique. இது எல்லாம் பண்ண பிறகும் we do an analysis. Okay, like we call that model kind of, I mean there are multiple models obviously. நான் பிக் பண்றது ஜென்ரலா கொஞ்சம் ஓல்ட் மாடல், பட் தட் இஸ் அ வெரி குட் ஃபிட். we call that as stride model அப்படின்னு சொல்லுவோம். stride stands for spoofing, tampering, repudiation, information disclosure, denial of service, and E stands for elevation of privilege. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா அந்த 4 விஷயத்தையும் within this stride மாடல்ல we will start putting in place and then decide, டெக்னிக்கலா நான் சொல்ல வரேன், decide what are the threats that are associated. இஸ் இட் டேம்பர் ப்ரூஃப், யாராவது இதை ரெப்யூடியேட் பண்ண முடியுமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வெளியே போகுமா, இதனால டினையல் ஆஃப் சர்வீஸ் வர முடியுமா, இதனால ஒரு சில எலிவேஷன் ப்ரிவிலேஜஸ் அதே லாகின்ல ஒரு யூசர் நேம் வித் லெஸர் ப்ரிவிலேஜ் வர்சஸ் யூசர் வித் ஹையர் ப்ரிவிலேஜ் இருக்கா அப்படின்னா அங்க எலிவேஷன் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் பண்ண முடியுமா. இது எல்லாமே இந்த மாடல்ல அப்ளை பண்ணி பார்த்து தென் வி வில் கிளியர்லி கால் அவுட் தி த்ரெட்ஸ். ஒரு சில விஷயங்கள் would be in the trust zone சொல்லுவாங்க. லைக் சே இப்ப நான் பேசுற 2 காம்பனன்ட் விதின் ஒரே ஜோன்ல இருக்கு, ஒரு வெப் சர்வர் ஒரு ஆப் சர்வர் ஒரே இன்டர்னல் சிஸ்டம்ல இருக்கு, அப்படிலாம் இருக்குன்ற பட்சத்துல அது ட்ரஸ்டட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த டிஎஃப்டி டயக்ராம் வச்சு we can put across and come out with the threat model. பட் இது எப்ப பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வந்து டிசைன்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை நீங்க வந்து தியரிட்டிக்கலா இதை எல்லாமே அனலைஸ் பண்ணி we can give our inputs. ஓகே, பட் சம் கேசஸ்ல we skip the design, ஓரளவுக்கு போயிடும் கோடிங் ஸ்டேஜ் போயிட்டு we still come back. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கோடிங்ல இருந்தா கூட பரவாயில்ல, we will look at what is the design. ஈவன் அந்த கோட் டைம்லயே வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்துல we still do the threat modeling and we still kind of give them some basic requirements that they need to take care and fix it அப்படின்றத நம்ம கொண்டு வந்துருவோம். பாக்கி எல்லாமே வந்து we will still catch hold of it during the testing time. So both the cases we try to do it, but in the timeline ரொம்ப முக்கியம். That depends on the maturity of your security organization, number of people and bandwidth. இது எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு, காஸ்ட் அசோசியேட்டட் டு இட். இது எல்லாமே ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஃபார் த்ரெட் மாடலிங் and where it needs to be executed. கண்டிப்பா விமலாஸ்ரீ. ஸோ நீங்க சொன்னதுல இருந்து எங்களுக்கு ஒரு பாயிண்ட் நாங்கள் என்ன எடுத்திருக்கோம்னா, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு பேங்கிங் ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட் இருக்கு, பட் அந்த வெப்சைட்டை சுற்றி பேமெண்ட் கேட்வேஸ் எங்கெங்கே போகுது, அதுக்கப்புறம் அதோடைய டேட்டாஸ் எங்கெங்கே போகுது, சப்டொமைன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, அப்லோடிங் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா இல்லையா, வெப் சர்வர் எங்க இருக்கு, அப்ளிகேஷன் சர்வர் எங்க இருக்கு, லாகின் பேஜ் எங்க வச்சிருக்காங்க, ஏபிஐ சர்வர் எங்க வச்சிருக்காங்க, சப்ளை செயின் அட்டாக்ஸ் பண்ண முடியுமா, அதனுடைய எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எங்க இருக்கு, தேர்ட் பார்ட்டி காம்பனன்ட்ஸ்லாம் எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு பேங்கிங் அப்படிங்கும்போது இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மாடலிங் நம்ம பண்ண போறோம் பிஃபோர் த டெவலப்மெண்ட்.
ஸோ செக் பண்ணிட்டு இங்கெல்லாம் correct. மேபி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு அதை நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சைட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆக்சுவலி. அப்போ இன்கேஸ் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மளோட சைபர் வாரியர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது வெப்சைட் மட்டும் கிடையாது, ஈவன் எனி ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இட் குட் பி எனி ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் ப்ராடக்டாக இருக்கலாம், எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே அதுக்கு மாடலிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ ஸ்பூஃபிங்ல இருந்து ஆரம்பிச்சு ரெப்புடியேஷன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் அது மாதிரி பாஸ்தா அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி த்ரெட் மாடலிங்லையுமே ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு மாடலிங் ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்தா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற இன்சைட்ஸுமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு இது வந்து ஒரு காமனான ஒரு கொஸ்டினா எடுத்துக்கிறேன் முராஷி. இன்னைக்கு நீங்க த்ரெட் மாடலிங்னு சொல்றீங்க, ஒரு விஐபிடி அசஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, இல்ல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. உங்க கம்பெனில நீங்க ஓப்பனிங் வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும், ப்ரொஃபஷனல் கிட்ட இருக்கும்? இன்னைக்கு எங்க த்ரெட் மாடலிங் பத்தி சொன்னீங்க, கரெக்ட்டுங்களா? அண்ட் எஸ்டிஎல்சி பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அசோசியேட் இருப்பாங்க, டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆபரேஷன் இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்டா இல்ல இன்னைக்கு வேலை தேடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் கேண்டிடேட் என் கம்பெனிக்கு இருந்தா பெஸ்ட் நீங்க திங்க் பண்ணுவீங்க? See, we treat students differently. அதாவது ஃப்ரெஷர்ஸை வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்டா நம்ம பார்க்குறோம், வர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்ல ஒரு ஃப்ரெஷரா நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, they may not be able to understand all the expectations. அதாவது இந்த ப்ராடக்ட்ல நீங்க போனா 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ் நீங்க பண்ண தெரியணும் அப்படின்றத நம்ம ப்ராபப்ளி எதிர்பார்க்க மாட்டோம். வாட் வி மைட் ஆஸ்க் தெம் இஸ் த பேசிக்ஸ், ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். வாட் யூ மீன் பை என்கிரிப்ஷன்? வாட் யூ நோ? டு யூ ஈவன் நோ வாட் இஸ் ஆத்தென்டிகேஷன்? ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பேங்கிங் சைட்லயே ஃபிஷிங்ன்றதெல்லாம் தெரியுது. இது வந்து தெரியாம இல்ல. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் டேக்கிங் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பேஷனோட பண்ணியிருப்பாங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாம இந்த பேசிக்ஸ் ஆல் அபவுட் வெரி வெரி பேசிக்ஸ் அபவுட் செக்யூரிட்டி, where they are able to practically tell something. Even if they are able to talk an analogy like what I told you, right? அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு அளவுக்கு ஓகே புரியுறதல் இருக்கு, செக்யூரிட்டினா என்னன்றது புரியுறது இருக்கு. இது வந்து செக்யூரிட்டி பார்ட் ஆஃப் இருக்கு. பட் இன்னொரு விஷயம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இவங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, டெஃபினட்டா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் அவங்க they should be open to kind of write some small code for scripting. நம்ம வந்து ஃபுல் டெவலப்பரா எதிர்பார்க்க மாட்டோம். பட் டெஃபினட்டா வந்து ஒரு சில பேசிக் திங்ஸ், லாஜிக் புரியுதா, அந்த லாஜிக்கல் அனாலிசிஸ் இருக்கா அப்படின்றதுக்காக அந்த சில விஷயங்கள் பார்ப்போம். இட் கேன் பி எனிதிங். பைத்தன் தான் வேணும், ஜாவா தான் வேணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. பட் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல அவங்களுக்கு புரிதல் இருக்கா, அப்படிதான் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையோ ஒரு இதுவே பார்ப்போம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, லீவ் த லாங்குவேஜ் பார்ட் ஆஃப் இட். நான் லாங்குவேஜே சொல்லல, பட் ஒரு விஷயத்த தான் வந்து சொல்ல முடியுதா, அதாவது they should be able, இப்போ ஒரு விஷயம் செய்யறாங்க அதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, லீவ் இட் ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், வாட் எவர் தி மேபி, பட் அதை சொல்ல தெரியுதா? ஏன்னா அவங்க பண்றத தானே சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனி லாங்குவேஜ் நம்ம வந்து இந்த லாங்குவேஜ்ல தான் சொல்லணும், நீங்க வந்து இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசணும்ன்றதெல்லாம் இல்லை. நான் நினைக்கிறத ஆர்டிகுலேட் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட பேச முடியுதா? ஏன்னா இததான் குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சில பேசிக் திங்ஸ் நம்ம டெஃபினட்டா ஒரு என்ட்ரி லெவல் பர்சன், அதாவது ரைட் ஃப்ரம் த காலேஜ், ஃப்ரெஷ் ஃப்ரம் த காலேஜ், இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம். பட் இதுவே நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுவும் அப்படின்ற பட்சத்துல we will definitely ask for what kind of work they did. சரி, அவங்க ரெசியூமேல வந்து நான் இத்தனை டூல்ஸ் பண்ணிருக்கேன், நான் யூஸ் பண்ணிருக்கேன், இந்த டெஸ்டிங் பண்ணிருக்கேன் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவலா வந்து அவங்க கிட்ட பேசுறச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் ஐம் நாட் சேயிங் எனி திங் ராங், பட் வாட் வி வில் ட்ரை டு டெஸ்ட் இஸ் வெறும் டூல்ஸ் மட்டும் தான் ரன் பண்ணாங்களா, அந்த டூல்ஸ் பண்ணதை இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு என்ன அதுல புரிஞ்சுது, அதை வந்து வல்னரபிலிட்டியா இல்லையான்னு இவங்கனால டிட்டர்மின் பண்ணுதா, இவங்க பண்ண முடிஞ்சுதா,
இல்ல இஸ் இட் லைக் ஸ்கேன் ரன் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோமா, அவங்க டெவலப்மெண்ட் டீம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களே அதான் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் we will try to understand. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட இன்புட் எனக்கு ரெண்டு விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கு விமலாஸ்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு பேசிக்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பேசிக்ஸ் அப்படின்னா ஸோ இன்றைக்கே ஒரு என்கிரிப்ஷன் என்ன, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்யூட்டரை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் சொல்கிறவங்கள தேவை கிடையாது. ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறத விட எனக்கு வி நீட் அ சொல்யூஷன் இருக்குங்கிறவங்க தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் 100 டூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறத விட அந்த 100 டூலில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வாட் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ உங்களுடைய அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் எப்படி இருந்துச்சு அண்ட் நீங்கள் எப்படி அதை அனலைசிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தால் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் கடைசியாக ஒரு கொஸ்டின் ராஷி, பிகாஸ் பேஸ்ட் ஆன் இந்த டிஸ்கஷன் ஸோ இட்ஸ் பீன் லைக் ஒரு நம்ம ஒரு 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 40 மினிட்ஸ் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட அந்த நீங்கள் வந்து எந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்கும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் உள்ளது, எனக்கு அதுக்கான இன்புட்ஸ் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்ன அப்படின்னா இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியில் டைவர்சிட்டி எப்படி இருக்கு. ஸோ டைவர்சிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து மென்ஸ் எந்த அளவில் வந்து சைபர் செக்யூரிட்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, விமன் எந்த அளவில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபியூச்சர் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க தான் இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொல்றதுக்கான ஒரு சில சர்வேஸும் இருக்கு. பட் இன்னைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் நிறைய விமன் தெரிஞ்சுக்கணும். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நிறைய இடத்துல சூசைட் அட்டம் கேஸ் நடக்குது. இன்னைக்கு 17 வயசுல சைபர் புல்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது அப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற எஜுகேஷன் அபார்ட் ஃப்ரம் நம்மளுடைய கெரியரை தவிர்த்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த டைவர்சிட்டிங்கிறது எந்த ரேஷியோல இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஸ் ஒரு ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது அஃப்கோர்ஸ் நீங்க நிறைய இடத்துல ஒரு சர்வேஸை பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த சர்வேஸ் அந்த ரேஷியோஸ் எப்படி இருக்கு, டைவர்சிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல? ஸோ எக்ஸ்பிளிசிட்லி சைபர் செக்யூரிட்டி அப்படின்றத விட டெக்லயே விமனோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. லைக் சே நாட் ஈவன் 20%, ஆக்சுவலி சம் லெஸ் தென் 20% தான் டெக்லயே இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி பொறுத்த சாரி விமனோட டைவர்சிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசலாம். பட் ஈவன் அதுலயுமே சைபர் செக்யூரிட்டி இன்னுமே கம்மி. டெக் கம்பேர் பண்ணா சைபர் செக்யூரிட்டில இன்னுமே கம்மியா இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் மச் பெட்டர் தேன் வாட் இட் வாஸ் earlier. இப்போ வந்து டைவர்சிட்டி எல்லாத்துலயுமே வர்றதுனால த பர்சன்டேஜ் ஹஸ் ஆக்சுவலி இன்க்ரீஸ் பட் நாட் இனஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு இன்னும் வளரணும். தெர் ஆர் மெனி எக்ஸ்பிளிசிட்லி சில ஆர்கனைசேஷன்ஸ்ல டைவர்சிட்டியை கால் அவுட் பண்றாங்க ஒரு கேஸ்லயுமே. Where they ensure, right, equity, like, when I say equality, meaning right opportunities being given to the right candidates அப்படின்றத பாக்குறாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் இட் மைட் நீட் லாங் ஹவர்ஸ், இதெல்லாம் வந்து விமன்னால முடியாது அப்படிலாம் இருந்தது கொஞ்சம் மாறி இருக்கு. இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் தட் சம்திங் தட் த ரெக்ரூட்டர் டிட்டர்மின்ஸ், பட் ராதர் இட் இஸ் த ஸ்டில் கேண்டிடேட் ஹூ வில் ஹவ் டு டிட்டர்மின் வெதர் ஷி கேன் டேக் இட் ஆர் ஷி கேனாட் டேக் இட் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் இன்னும் மாறணும். டெஃபினெட்லி வென் நீங்க சொன்ன மாதிரி ஓவர் அ பீரியட் ஆஃப் 20 years வி பீன் தேர். எனக்கெல்லாம் அப்ப வந்து ஒரு ஒரு மாடல் பார்க்கணும், அதாவது ஒரு மென்டர், இதே ஒரு சைபர் செக்யூரிட்டியில இஃப் ஐ லுக் அப்பான் டு சம்படி ஐ ரியலி டிட் நாட் ஹேவ் எனிபடி. இன்னார் வந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க. பட் வி ஸ்டில் ஹேட் பீப்புள் மேபை நாட் இன் சைபர். ஒரு சில லீடர்ஸ் இருந்தாங்க, எங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் இப்போ வந்து என் டீம்லயே நிறைய பேர் இருக்காங்க. மை ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன்ஸ்ல நிறைய பேர் என் கீழே வந்திருக்காங்க. ஐம் ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இன்ஃபேக்ட் சின்ஸ் யூ ஆஸ்க் திஸ் த ரைட் டைம் டு ஆன்சர் ஆல்சோ, I also wanted to give something back to the community. So as a purpose of life, right? Like you've learned something, you want to give it back to the society. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல
I'm also kind of launching a community explicitly for women. It's called Next Gen Cyber Women. Uh, இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா, it is I'm seeing how localized it can be. Like it's not just another community where people will be added. They don't know what is the next, என்ன பண்ண முடியும், எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லாம, I wanted to have set up a community basically in two aspects. ஒரு aspect localized to தமிழ்நாடு, சென்னை இஸ் வாட் ஐம் லுக்கிங் அட். இப்போ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இப்போதைக்கு இல்ல. தோ தேர் இஸ் சம்திங் லைக் அ சாப்டர் இன் சென்னை, சென்னை சாப்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. பட் நான் பாக்குறது ரொம்பவே லோக்கலைஸ்டா ஒரு ஒரு விஷயம். அதுல டூ செட்ஸ் நான் பாக்குறேன். People who have like-minded thoughts like me, where they want to give back to the community. We kind of want them to be as volunteers, and they can also see how they can grow to the next level. அதுக்கு வேண்டிய ஹெல்ப் அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லோக்கலைஸ்டா பிசிக்கல் கான்வர்சேஷன்ஸா பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு பேட்ச் அப்படின்றது பீப்புள் ரைட் ஃப்ரம் த காலேஜ், எஸ்பெஷலி விமென். அவங்களுக்கு வந்து இப்போ கெரியர் ரோட் மேப்பா என்னெல்லாம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அவங்க அதுல க்ரோ பண்ண முடியும், என்ன ஸ்கில் செட் பண்ணிக்கணும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல we wanted to bring up this community. So we're launching this also in upcoming 2 weeks. 3rd August, we're planning to launch it as well. So very happy to kind of you know let this news out in such a forum like Cyber Voyage. Thanks for the particular opportunity, Dinesh, on this. கண்டிப்பா விமலா ஸ்ரீ. ஸோ நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, பிகாஸ் அதை நான் இன்னும் ஒரு சில இன்புட்ஸ் நான் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு இந்த இடத்துல போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு நிறைய பெண்கள் கிட்ட என்னால முடியுமா முடியாதா, நான் போய் பேசட்டுமா பேச வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ அது வந்து நான் மென் விமன் அப்படிங்கிற மாதிரி நான் பிரிச்சு பேச விரும்பல. இங்க மென் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, விமன் அப்படிங்கிறது ஒரு கிடையாது. ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம், எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கும். பட் நீங்க யாருக்கிட்ட இருக்கீங்க அப்படிங்கிறது மேட்டர். ஸோ நீங்க யாருக்கிட்ட இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ஸ்கில்ஸும் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது நான் கிளியரா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்கேஸ் பெண்கள் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் உங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மனசுல விஷயங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த மனசை அந்த விஷயத்தை இப்போவே தூக்கி எறிஞ்சிருங்க. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இன்னைக்கு நீங்க வந்து நிறைய குளோபல் லீடர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு மென்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு விமன்ஸுமே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய கம்பெனில சிசோஸ் எடுத்துக்கோங்க, பிசோஸ் எடுத்துக்கோங்க, ஃபவுண்டர்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய விமன்ஸும் இருக்காங்க. அட் த சேம் டைம், ஸோ இவங்க இன்னைக்கு விமலாஸ்ரீ அவங்க சொன்ன மாதிரி ஒரு 20% தான் விமன் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த 20% அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். 30% அப்படிங்கிறது நம்ம மாறணும். ஏன்னா இன்னைக்கு டெக் அப்படிங்கிற விஷயங்கள் இவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கு. ஸோ டெக் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. டெக் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இவங்க தான் தெரிஞ்சிருக்கணும், இவங்க தான் மேலே வரணும், இவங்க தான் கீழே வரணும் அப்படின்னு சொல்லி யாருமே உங்களை சொல்லவும் முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் அதில் மென் என்ன விமன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஒரு, அதுவும் நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து நீ எல்லாம் இதுக்கு ஏன் பண்ணுற, இந்த டொமைனுக்குலாம் மென்ஸ் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்டை வச்சுக்கோங்க. அவங்க சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. பட் உங்களுடைய ஃபியூச்சரை நீங்கள் தான் பார்க்கணும், உங்களுடைய கெரியரை நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் தனியாக நிற்கணுமா, டிபெண்ட்டாக இருக்கணுமா, ஃபேமிலியோட இருக்கணுமா, என்ன அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், உங்கள் ஃபியூச்சர் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மட்டும் தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால உங்களை சுற்றி 1000 பேர் வருவாங்க. நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பண்றீங்க அப்படின்னா, நல்லா பண்றேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா 99% நல்லா ஏன் பண்றேன்னு தான் கேட்பாங்க. நீ பண்றதுனால உனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இன்கேஸ் நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்னா இப்பவே எடுத்து பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நிறைய சைபர் செக்யூரிட்டி விமன்ஸ் நம்ம சேனல் மூலமா நம்ம பார்க்கணும். அண்ட் கண்டிப்பா விமலாஸ்ரீ நான் இன்டர்வியூ எடுத்த மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி விமன்ஸை நம்ம சேனலுக்காக கொண்டு வர போறோம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க, விமலாஸ்ரீ அவங்க ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, விமன்ஸ்க்கு டவுட் இருக்கு, என்னால் வந்து ரீச் பண்ண முடியல, எனக்கு இன்னுமே ஷையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து சிட்டில நீங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து வெளியே ஒரு சோஷியலா பழகிடுறாங்க. பட் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 ரொம்ப ஒரு குட்டி இடத்துல இருந்து வரும்பொழுது வெளியே போய் பேசுறதுக்கு கூச்சமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் விமலாஸ்ரீ அவங்கள போய் ரீச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய கெரியர் ஆகட்டும், சைபர் செக்யூரிட்டி கெரியர் ஆகட்டும், ஜேர்னி ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், சைபர் வாய்ஸ்ல நீங்க இன்கேஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணுவோம். அட் த சேம் டைம் நீங்க இவங்களுடைய கம்யூனிட்டியில நீங்க போய் பாருங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கான ஹெல்ப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் இன்டர்வியூஸ் கிடையாதுங்க. ஸோ நான் ஆல்வேஸ் என்னுடைய சைபர் வாரியர்ஸ்க்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் சைபர் வாய் சேனல்ல ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறேன் அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் டு கனெக்ட் வித் தெம்.
நான் எப்பவுமே சொல்ற விஷயங்கள், நான் மட்டும் இங்க யூட்டிலைஸ் ஆக மாட்டேன். நான் ஒரு பர்சனை உங்களுக்காக கூட்டிட்டு வரேன் அப்படின்னா, நீங்க அவங்கள பிங்க் பண்ணுங்க, அவங்க கிட்ட பேசுங்க, என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் இங்க கன்வே பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ விமலா ஸ்ரீ. ஸோ இட்ஸ் பீன் லைக் ஒரு 45 to 50 மினிட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ல இருந்து, உங்களுடைய ஜேர்னில இருந்து, ப்ராடக்ட் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து, அண்ட் செக்யூரிட்டியில எப்படி வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து, அட் த சேம் டைம் இது எப்படி வல்னரபிலிட்டியா மாறும், அந்த சாஃப்ட்வேரா இருக்கலாம், ஹார்ட்வேரா இருக்கலாம் அப்படிங்கிறதுல இருந்து, எப்படி செக்யூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து, ஸோ ஒரு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருந்துருக்கும். அட் ஃபைனலா ஈவன் இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த என்ஜிஓ நீங்க ஒரு விமன் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின்ஸ் மூலமா எங்களுக்கு அது தெரிய வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பா என்னுடைய சைபர் வாரியர்ஸுமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் விமலா ஸ்ரீ. ஸோ உங்களுடைய இன்சைட்ஸ் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய சைபர் வாரியர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் விமலா ஸ்ரீ. Thank you so much for the opportunity. It was definitely a pleasure being part of this interview session, Milish. So Yeah. all the best to the cyber warriors here. Thank you, Vimal Ashri. Thanks for your time. Bye bye. Take care.